குறைவான செலவு மற்றும் பராமரிப்பின் வழியில் லட்சக்கணக்கில் வருவாய் தரும் விவசாயம். நீர் பற்றாக்குறை என்ற பேச்சுக்கே இடம் இருக்கக்கூடாது. உரம், பூச்சிக்கொல்லி போன்ற பொருட்களா, அதெல்லாம் சரிபட்டு வராது என்று சொல்லும் விவசாயிகளுக்கான பெஸ்ட் சாய்ஸ் என்ற பட்டியலில் பார்த்தால் முதலில் நிற்பது கொடுக்காய் புலிதான். தற்போதைய 90s கிட்ஸ்களின் நினைவுகளில் நிறைந்திருக்கும் இந்த கொடுக்காய் புலி பழம் சுருள் சுருளாக சிவப்பும் பச்சையுமாக இருக்கும். சுவை மற்றும் எக்கச்சக்கமான மருத்துவ குணம் மிகுந்த இந்த பழத்தை பறிப்பதையே ஆகச்சிறந்த பொழுதுபோக்காக கொண்ட கிராமப்புற சிறுவர்கள் கையில் தொரட்டியோடு கொடுக்காய் புலி மரங்களே கதி என கோடை வெயிலில் சுற்றித் திரிந்த காலங்கள் எல்லாம் பொற்காலம்தான். சிவகாசியின் சுற்றுப்பகுதிகளில் விளைந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளுக்கும் விற்பனையாகும் இந்த கொடுக்காய் புலியை விருதுநகர் மாவட்டம் சின்னதாத்தம்பட்டி என்ற கிராமத்தைச் சேர்ந்த சின்னபாண்டி என்ற முதியவர் சுமார் 3 ஏக்கர் பரப்பளவில் கிணறு மற்றும் பம்பு செட் மூலம் சொட்டு நீர் விவசாய பாசன முறையில் தனது தாத்தா மற்றும் தந்தைக்கு பிறகு கடந்த 40 ஆண்டுகளாக விவசாயம் செய்து நல்ல லாபம் ஈட்டி வருகிறார். 40 வருஷமா நான் இப்ப உற்பத்தி பண்றது. அதுக்கு முன்ன எங்க தாத்தா எங்க அப்பாவும் அவங்களும் வச்சிருந்தாங்க. அவங்க வாராங்கல்ல எனலுக்காக வச்சிருந்தாங்க. நான் இந்த 40 வருஷத்துக்கு முன்ன எல்லாருக்கும் இத விநியோகம் பண்றதுக்காக நிறைய ஒரு 6 ஏக்கர்ல ஒரு 3 மரம் வச்சு 40 வருஷமா சிவகாசியில கொண்டு போய் எல்லா மக்களுக்கும் நான் சேல்ஸ் பண்றேன். சில்லறையாகவும் கொடுக்கிறேன், மொத்தமாகவும் கொடுக்கிறேன். பல்வேறு மருத்துவ குணம் நிறைந்த இந்த கொடுக்காய் புலி 3 தரவரிசைப்படி விலை நிர்ணயம் செய்யப்பட்டு விற்பனை செய்யப்படுவதாக கூறும் சின்னபாண்டி தாத்தா இதனை பயிரிட விரும்புவோருக்கு ஒட்டு செடிகளை கொடுத்து விவசாய முறையை கற்றுத்தருவதாக கூறுகிறார். மார்கழி மாசம் பூ எடுக்கும், தையில பிஞ்சறக்கும், மாசி பங்குனி இந்த 3 மாசத்துக்கே வரும். வேற மிற்ற காலமெல்லாம் வரவே வராது. அது இப்ப ஒட்டுக்கண்டு வைங்க. ஒட்டுக்கண்டு வச்சாக்க ஒரு 10 வருஷத்துல நீங்க மறுபடியும் வெட்டிட்டு பிறகு 2வது வைக்கலாம். அப்படி செய்யுங்க. அது நல்ல வாய்ப்பு. வரும் கோடை காலத்தில் தரமான பழங்கள் காய்த்து அதிக லாபம் ஈட்டும் தொழிலாக இது கை கொடுக்கும் என்றும் நம்பிக்கை தெரிவிக்கிறார் சின்னபாண்டி தாத்தா. வசந்த் செய்திகளுக்காக சி.டி. குமார்.